நிறைய பேர் ஈவென்ட்ஸ்க்கு போவாங்க. ஸோ அங்க நிறைய இந்த கேப்ஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு கம்யூனிட்டில மெம்பர் ஆகணும்னு நினைப்பாங்க. பட் கம்யூனிட்டியே நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்படி இதை நீங்க மேட்ச் பண்றீங்க? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கமிஷனாக சார்ஜ் பண்ணாமல் அந்த ஆண்டர்பிரினரோட கம்பெனியில் ஒரு 2% கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணோம். இதுவே எங்களுக்கு அந்த ஐடியா இல்லை. அந்த ஆண்டர்பிரினர் வந்து எங்களுக்கு இவ்வளோ நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே, நாங்கள் வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட்லேருந்து ஒரு கம்பெனி ஆகிறதுக்கு நீங்கள் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, வி வுட் லைக் டு கிவ் யூ சம் ஈக்விட்டி அப்படின்னு அந்த ஈக்விட்டி கொடுத்தாங்க. எங்ககிட்ட ஒரு 6000+ கான்டாக்ட் டேட்டா பேஸ் இருக்குது. இந்த மாதிரி 100 கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிளப் ப்ளஸில் இருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, they are sitting on top of roughly 1 lakh+ கான்டாக்ட் டேட்டா பேஸ், ரைட்? அது என்ன கொரி கேட்டாலும் இமீடியட்டா ஆன்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஹிக்கப்பே கிடையாது. அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு தான் தமிழ்பிரினர் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. அதுல கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்டா இருக்கட்டும், அப்போ நீங்க சில டிபார்ட்மெண்ட்ஸோட நெட்வொர்க் பண்ணதா இருக்கட்டும், was it helpful for you in the தமிழ்பிரினர் journey? நாங்கள் பேசின ஒவ்வொரு ஆண்டர்பிரினரும் they mentioned this. நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் நான் இதை பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் பண்ணுறீங்க, we are here to support you அப்படின்ட்டு அந்த ஆண்டர்பிரினரே அப்படியே மென்டார் பண்ணி எங்களோட ஜேர்னியை ஷேப் பண்ண ஆரம்பிச்சாங்க. சென்னையில் பிறந்து வளர்ந்த ஒருத்தவங்களோ, கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்த ஒருத்தவங்களுக்கும் வந்து யூடியூப்லேருந்து பார்த்து எப்படி கற்றுக்கிட்டு எப்படி ஆண்டர்பிரினர் ஆனோம், எப்படி நெக்ஸ்ட் லெவல் போனோம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆனால் மதுரையில் நான் நெய்வேலி பையன் தான், எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. என்னடா பண்ணோம் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு அடுத்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ரைட்? இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் எனக்கு அப்படின்னு நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க? குளோபலி இப்படி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு குளோபல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஸோ அவுட் சைட் இந்தியாவும் சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இது என்னோட ஒரு பிக் சேலஞ்ச் இந்த கம்யூனிட்டியில் அப்படின்னா, நம்மளை வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாமல், தூக்கத்துக்கு கஷ்டப்படாமல் நம்மளை எடுத்துகிட்டு போகணுங்கிறத நம்ம பேரண்ட்ஸோட மோட்டிவாக இருந்தது. அப்போ அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி செட்டில் ஆனாங்களோ அது மாதிரி நம்மளை செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட மோட்டிவ். தட் இஸ் தி பிரைமரி ரீசன் தே ஆஸ்க் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க காலேஜில் பிஃபோர் புட்டிங் அ கிட் ஆன் தேர் onto some college. இப்போ ஜோஹோ வந்து தென்காசியில் பண்ணுறாங்க. தென்காசிலேயே ஒரு 5 வருஷம் வேலை பார்த்த ஒருத்தர், நான் வந்து தென்காசிலேயே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு 50 பேர் எம்ப்ளாய் பண்ணேன். இது அப்படியே அழகாக ஒரு இதுவாக டெவலப் ஆகிட்டே போகும், மற்றவங்களுக்கும் அந்த தாட் ப்ராசஸ் வரும். ஸோ இது எப்படி ஒரு இன்க்ளூசிவ் என்வாயர்மெண்ட்டாக ஆக்குறீங்க? பிகாஸ் உங்ககிட்ட வர ஃபவுண்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்காங்க, அதுக்கும் பிஃபோர் ஐடியாவே இல்லாமல் இன்னும் பண்ண போகிறேன்னு கூட தெரியாத நிறைய பேர் வராங்க. சில பேர் இப்போ போய் மாதிரி இப்போ க்ரோத் ஸ்டேஜில் இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் உள்ள இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி இன்க்ளூசிவாக இந்த பிளாட்ஃபார்ம் வச்சுக்குது? ஹலோ மேஜிக் 20 தமிழ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா செந்தில்நாதன் அண்ட் இது உங்கள் த ட்ரையல் பிளேசர் ஷோ. குளோபலி நிறைய தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற கம்யூனிட்டிஸ்ன்னா ரொம்ப கம்மி தாங்க. அந்த கம்யூனிட்டியை இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் இந்த தமிழ்பிரினர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஷாம் சித்தார்த். வணக்கம் ஷாம், வெல்கம் டு திஸ் ஷோ. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நொஸ்டாலஜிக்காக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் பேக் சங்கமம் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அப்போ we were in a very early prototyping stage, so that did help me network with lot of your community members. So நானும் தமிழ்பிரினர் மெம்பர்ஷிப்லாம் எடுத்திருந்தேன். So that's a very old story, but still இன்னைக்கு உங்களை when I have you for interview it feels very special. So welcome to the show. Thanks, What Aisha. inspired to start this journey? உங்க ஜேர்னியை நிறைய இடத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஸ்பார்க், இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்ததுன்னா எதை சொல்வீங்க? ஐ திங்க் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஜென்ரலி ரொம்ப தயக்கம் இருக்குது. அவங்க 100 விஷயம் பண்ணாலும் ஒரு விஷயம் 2 விஷயம் பண்ணதாக தான் வெளியில் சொல்கிறாங்க. பட் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா கூட 2 விஷயம் பண்ணாலும் 100 விஷயம் பண்ண மாதிரி சொல்கிறாங்க, ரைட்? ரொம்ப கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கும். அண்ட் நம்ம நிறைய விஷயம் பண்ணோன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லிக்க மாட்டேங்கிறோம். அண்ட் பெங்களூரில் அட்டன் பண்ண ஒரு ஈவெண்ட்டில் வந்து என்னால் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் மீட் பண்ண முடியல, தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பிரினர்ஸ். இப்போது இண்டஸ்ட்ரியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், கார் மேனுஃபேக்சரிங்கில் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். அண்ட் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ராஜபாளையம்ல ஆண்டர்பிரினர்ஸ், கோயம்புத்தூரில் ஆண்டர்பிரினர்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மோட்டார் வந்து கோயம்புத்தூர்லேருந்து, அது இது நிறைய நியூஸ் வருது இல்லையா? இந்த ஆண்டர்பிரினர்ஸ் இல்லைனாலும் இவங்களோட பசங்களோ பொண்ணுங்களோ வந்து ஏதாவது ஒரு அவங்க அப்பா அம்மாவோட பிஸ்னஸ்க்கு ஒரு டெக் எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னு இருப்பாங்க இல்லையா? வேர் ஆர் ஆல் தீஸ் ஆண்டர்பிரினர்ஸ் கான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த பெங்களூர் ஈவெண்ட்டில் இருந்தது. 100 பேர்கிட்ட இன்டராக்ட் பண்ணியிருப்பேன். எல்லார்ட்டையும் பேசி முடிக்கும் பொழுது வந்து எந்த ஊருன்னு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அவங்க எல்லாருமே வந்து பெங்களூர் சொல்லுவாங்க, டெல்லி, குருகிராம், கொல்கட்டான்னு சொன்னாங்க. ஒரு 3 பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ அண்ட் இதிலிருந்து எனக்கு என்ன லேர்னிங் இருந்ததுன்னா, அந்த ஸ்டேஜில் வந்து ஒருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நாஸ்காம்னு சென்டென்ஸ்க்கு ஒரு 3 தடவை சொல்லிட்டு இருந்தாங்க, ரைட்? அவங்க வந்து என்னடா நாஸ்காம் சொல்லிகிட்டே இருக்காங்களே, எனக்கு அப்போ புதுசு ஸ்டார்ட் அப் எல்லாம், ரைட்? கூகுள் பண்ணி பார்த்தோன்னே ஒரு ஸ்டேட் ஸ்டார்ட் அப் ரிப்போர்ட் வந்தது. அதில் வந்து நம்ம தமிழ் ரத்தம் யூஸ்வலி தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு 8 ஃபேக்டர் வச்சுருக்காங்க.
ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதெல்லாம் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஃபண்ட் இன்ஃப்ளோ இருக்கு, எவ்வளவு வைப்ரண்டா ஆக்டிவா அந்த ஸ்டேட்டோட ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இருக்கு, கிராஸ் ரூட் லெவல்ல அந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமோட பாலிசி எந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு 7-8 ஃபேக்டர்ல ரேங்க் பண்ணிருக்காங்க. சரி, தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் அப்படின்னு எடுத்து பார்த்தா கேரளா, அப்புறம் கர்நாடகா, அப்புறம் குஜராத். ஃபர்ஸ்ட் 5ல இல்ல, ஃபர்ஸ்ட் 10ல இல்ல, ஃபர்ஸ்ட் 20ல இல்ல தமிழ்நாடு. ஸோ இது வந்து 2019ஓட அந்த ஸ்டேட் ஸ்டார்ட் அப் ரிப்போர்ட். அதில் 23rd அவுட் ஆஃப் 28 ஸ்டேட்ஸ் which participate. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சது என்னால் தமிழ்நாட்டிலேருந்து ஆண்டர்பிரனர்ஸ் மீட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமே இல்லை. ஸோ அந்த ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து தமிழ்பிரனராக ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஈவெண்ட்ஸ்க்கு போவாங்க. ஸோ அங்கே நிறைய இந்த கேப்ஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு கம்யூனிட்டியில் மெம்பர் ஆகணும்னு நினைப்பாங்க. பட் கம்யூனிட்டியே நான் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் அந்த கம்யூனிட்டியை ஒரு பிஸ்னஸ் மாடலாகவும் எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் கம்யூனிட்டின்றது நீங்கள் கொடுக்குற இடம் இல்லை. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும், நிறைய நீங்கள் பணமும் எடுக்கணும். ஸோ எப்படி இதை நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க? ஸோ பேர்லேயே கம்யூனிட்டின்னு சொல்லியாச்சு. ஸோ கம்யூனிசம் இந்த சைட்லேருந்து ஒரு லைன், அப்புறம் பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம், கேபிட்டலிசம் இது ஒரு இந்த சைட்லேருந்து ஒரு லைன். இந்த 2 லைன் ஏதோ ஒரு இடத்துல எப்படியாவது இன்டர்செக்ட் ஆகியே ஆனும், ரைட்? அண்ட் பீப்புளோட ஆஸ்பிரேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரீம் அவங்களுக்கு, ரைட்? இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஸ்விக்கி ஐடியா ஜொமேட்டோ ஐடியா வந்து எனக்கு அப்பயே தோணுச்சு, காலேஜ் படிக்கும் போதே தோணுச்சு, நான் பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறத பார்ப்பீங்க. ஸோ அந்த ட்ரீம்ல இருந்து அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தடங்களாக இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஃபேமிலி சப்போர்ட்ல இருந்து, அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுலேருந்து, அவங்க மற்ற ஆண்டர்பிரனர்ஸை மீட் பண்ணி நெட்வொர்க் பண்ணுறது, மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி இந்த எல்லா ஃபேக்டரோட அந்த காஸ்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஜாஸ்தியாக நிறைய பேர் அதுக்குள்ளே வரவே மாட்டாங்க. சில பேர் ட்ரீம் அப்படியே முடக்கியே போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு 5 பிஸ்னஸ் ஐடியா சொல்லுவாங்க. நான் இதை வந்து என்னோட டீனேஜில் யோசிச்சு வச்சிருந்தேன் அப்படிம்பாங்க, ரைட்? ஸோ இதை நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா தேர் காஸ்ட் ஆஃப் என்ட்ரிங் இன்டு ஆண்டர்பிரினர்ஷிப் ஷுட் பி சீப்பர். எவ்வளோ சீப்பர் அப்படின்னா அமேசானுக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து நீங்கள் வருஷத்துக்கு 1500 ரூபா கொடுக்குறீங்களா, அதோட சீப்பராக இருந்ததுன்னா ப்ராபப்ளி யூ வில் டெஃபினெட்லி ஸ்பெண்ட் சம் மணி ஹியர். அந்த ஒரே ரீசனுக்காக தான் 1000 ரூபீஸ்க்கு ஒரு மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஒரு தேட்டருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா 1000 ரூபா ஆயிருது. ஆனா ஒரு வருஷத்துக்காக நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி கத்துக்கிறது, இன்னொரு ஃபெல்லோ ஆண்டர்பிரினர் மீட் பண்ணி பேசுறது, ஒரு டாப் லெவல்ல இருக்கிற ஒரு ஆண்டர்பிரினரை பார்த்து அவங்களோட ஹேண்ட் ஷேக் பண்றது, அவங்களோட பேசுறது, இது எல்லாமே உங்களுக்கு 1000 ரூபீஸ்ல கிடைக்குது அப்படின்னா பீப்புள் ஆர் மோர் ஓப்பன் டு கம் அண்ட் செக்கிங் அவுட் ஹியர். ஸோ ஐடியா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 999ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். இதுதான் 2 வருஷத்துக்கு நாங்கள் வச்சிருந்தோம். நீங்க கேட்குற மாதிரி அந்த கேபிட்டலிசம் கம்யூனிசம் அந்த லைன் வந்து மீட்டே ஆகல முதல் 2 வருஷத்துக்கு. ஸ்லோலி நாங்கள் மக்கள்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ண அவங்களுடைய இன்னும் கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம்ஸ்லாம் தெரிய வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க க்ரோத் ஸ்டேஜில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில பேர் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் அந்த கேபிட்டலிசமோட எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. அதை எப்படி நம்ம மானிட்டைஸ் பண்ணலாம்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு $1 million ஃபண்ட் ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம கிட்ட வந்தாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆண்டர்பிரினரையும் இன்வெஸ்டரையும் அந்த இடத்துல லிங்க் பண்ணி விட்டுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கமிஷனாக சார்ஜ் பண்ணாமல் அந்த ஆண்டர்பிரினரோட கம்பெனியில் ஒரு 2% கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணோம். இதுவே எங்களுக்கு அந்த ஐடியா இல்லை. அந்த ஆண்டர்பிரினர் வந்து எங்களுக்கு இவ்வளோ நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே, நாங்கள் வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட்லேருந்து ஒரு கம்பெனி ஆகிறதுக்கு நீங்கள் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, வி வுட் லைக் டு கிவ் யூ சம் ஈக்விட்டி அப்படின்னு அந்த ஈக்விட்டி கொடுத்தாங்க. 2 இயர்ஸ்ல என்ன ஆச்சு, அந்த கம்பெனி மார்க்கெட் போறதுல இருந்து அந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் க்ரோ பண்றதுக்கு எல்லா லெவல்லையும் ஹெல்ப் பண்ணோம். Then that company got acquired by a NASDAQ listed public company. ஸோ அப்போ எங்களோட அந்த 1% என்ன வேல்யூ அக்வயர் ஆயிருக்காங்களோ அதில் we will get a share. அந்த 2%க்கு ஒரு worth இருக்கும். ஸோ தட் வில் பி அ குட் எஃபர்ட். ஏன்னா 2 வருஷம் நீங்கள் விதை போட்டு சின்னதாக பண்ணியிருப்பீங்க. அண்ட் தட் இஸ் கம்மிங் ஆஸ் அ பிக் திங் இன் அ லாங்கர் லெவல். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு எங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. இதை எப்போ நாங்கள் வந்து ஒரு 100 கம்பெனிக்கு பண்ணுறோமோ அப்போ வந்து ரொம்ப சஸ்டைனபிளா எங்களால் பண்ண முடியும். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. அண்ட் உங்களோட பிளான்ஸா இருக்கட்டும், அண்ட் பேசிக்லி ஒரு கிவர். ஸோ நிறைய நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஸோ அப்படின்னா தானே ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ண முடியும். இதை நீங்க உங்க வீட்டில் சொல்லும் போது பிஸ்னஸ் ஐடியாவா சொன்னீங்களா இல்லை பேஷனா சொன்னீங்களா? பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணணும்னா there should be a lot of sacrifice. நீங்க சொன்ன மாதிரி the struggles are more. entrepreneur ஜர்னினாலே கஷ்டம் தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்யூனிட்டியா இன்னைக்கு ஆயிருக்கலாம். பட் ஃபியூ இயர்ஸ் பேக் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கிட்டலாம் சொல்லும் போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருந்தது? ஆக்சுவலி ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஃபேமிலி நான் 2ஆக சொல்லிடுறேன். ஒன்று வந்து ஒய்ஃப், இன்னொன்று அப்பா அம்மா. நான் தமிழ்பிரினர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 months முன்னாடி என் காலேஜ் ஃப்ரெண்டு பையன் ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருந்தான் பெங்களூரில். அந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேரம் அங்கே போய் ஒர்க் பண்ணுறது, திருப்பி ராத்திரி 4 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் அந்த ஸ்டார்ட் அப் ஜாயின் பண்ண போறேம்மா அப்படின்னு என் வீட்டில் சொன்னப்போ, அதெல்லாம் கிடையாது, நீ ஒரு நல்ல வேலையில் இருக்க, எதாக இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ என்னோட இது என்னன்னா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு நல்ல வேலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய திங்.
ரைட். அண்ட் கல்யாணம் ஆகும்போது என்ன அப்படின்னா the way you select your partner also matters because ஒரு 1-2 இயர்ஸ்ல நீங்க ஃபுல் டைமா ஆண்டர்பிரினர் ஆக போறீங்க அப்படிங்கிற ட்ரீம் இருக்கு. அப்போ how should your partner be, that is an important factor. ஸோ லக்கிலி நான் வந்து இந்த மேட்ரிமோனி சைட்டில் அப்டேட் பண்ணும்போது நான் வந்து இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸில் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நான் அதில் போட்டுட்டேன். ஸோ அவங்க அதை பார்த்து புரிஞ்சுட்டு இவன் இந்த மாதிரி பையன் தான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வந்ததுனால எனக்கு ஈஸியாக இருந்தது. ப்ளஸ் லக்கிலி என்னோட ஒய்ஃபோட அப்பா வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் இருந்திருக்காங்க. அண்ட் ஒய்ஃப் என்னோட சீனியர். நான் வந்து வேலைக்கு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் ஆரம்பித்தேன். அவங்க காலேஜ்லேயே ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் மீ டு குவிட் or to convince them to quit my job easily. So and அவங்களோட bloodல எல்லாத்துலயுமே by default இருக்கு that we need to give more அப்படின்னு சொல்லிட்டு. So she understood the purpose of community and where we are lacking here. சில நாள் அழலாம் செஞ்சிருக்கேன் நான். ஐ திங்க் இதுக்கு மேல நம்மளால வந்து ஃபுல் டைமையும் பார்த்துட்டு இதையும் பார்க்க முடியாது, குவிட் பண்ணிட்டு வந்தா இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் எல்லார் வீட்லயும் இருந்திருக்கும். ஒன்ஸ் நீங்க ஒரு ஒர்க்ல இருந்து ஒரு நல்ல சேலரில இருந்து ஆண்டர்பிரினரா மாறும்போது அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. பட் த எசன்ஸ் இஸ் வெரி கிளியர். கேப் இருக்கு, கம்யூனிட்டி இல்லை, அதை தமிழ்பிரினர் ஃபில் பண்ண போகுது. தட் ஆஸ் அ ஃபேமிலி மை ஒய்ஃப் அண்டர்ஸ்டுட். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து நீ ஆச்சு உன் ஒய்ஃப் ஆச்சுன்னு விட்டுட்டாங்க. அதனால எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ தட்ஸ் நைஸ் அண்ட் குடோஸ் தட் உங்கள் ஒய்ஃப் ஹஸ் பீன் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் இன் யுவர் ஜர்னி. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு தான் தமிழ்பிரினர் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. அதில் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அப்போ நீங்கள் சில டிபார்ட்மெண்ட்ஸோட நெட்வொர்க் பண்ணதாக இருக்கட்டும், was it helpful for you in the Tamilpreneur journey or was it backfiring you? ஏன்னா நீங்க வேற ஒரு விஷயத்தை பத்தி கத்துட்டு இருந்திருப்பீங்க, அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததா? ஆக்சுவலி கம்ப்ளீட்லி ஆப்போசிட். who is the most undeserving person to start a community 7 years ago அப்படின்னா அது நான் தான். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோரில் தான் வேலைக்கு போவேன், ஐடி பக்கமே வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு 6 வருஷம் கோரில் வேலை பார்த்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி ஆரம்பித்தேன். என்னோட ஜாபுக்கும் நான் பண்ணுற விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எவ்ரிடே when I come back from home from 6 PM to 12 PM midnight, I made sure that I learned a lot about startups. பாட்காஸ்ட் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை 2-3 ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆண்டர்பிரினர்ஸ்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஐ பிரிட்ஜ் மை கேப் ஹியர். கடைசியாக நான் ஜாப்ல இருந்த ரோல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ரிலேட்டடான ரோல். ஸோ அங்கே என்னோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, எங்கெங்கே வந்து ஹிக்கப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஐ நீட் டு மேக் ஷுர் த ப்ராசஸ் மூவ்ஸ் குவிக்லி. அதோட இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆண்டர்பிரினரோட ஜர்னியில் டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு கான்டாக்ட் இல்லை, கம்பெனி இன்கார்பரேட் பண்ணோன்னா எங்கே பண்ணணும்னு தெரியலங்கிறதுலேருந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் நான் ஸ்கேல் பண்ணோம் எப்படி பண்ணணும்னு தெரியல வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஒரு ஹிக்கப் தான். அந்த ஹிக்கப்பை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஜாப்லேருந்து கிடச்சிது. ஸோ ஐ திங்க் இஃப் ஐ ஷுட் தேங்க் ஒன் திங் ஃபார் த ப்ரீவியஸ் ஜாப் அப்படின்னா, த ஃபவுண்டேஷன் மாடல் ஆஃப் சால்விங் ப்ராப்ளம் ஸோ தட் யூ மூவ் ஃபார்வர்ட். ஸோ அது ஒரு விஷயம் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ரீவியஸ் ஜாப்ல இருந்து. நைஸ். இன்னைக்கு உங்களுக்கு 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க. ஸோ ஒரு இஷ்யூனா உங்ககிட்ட வர்றாங்க, அட்வைஸ்னா உங்ககிட்ட கேட்குறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஏர்லி சப்போர்ட்டர்ஸ் இல்லை மென்டர்ஸ் யார்கிட்டலாம் ஹெல்ப் கேட்டீங்க? இல்லைனா இதை எப்படி கொண்டு போகணுன்றதும் அன்னைக்கு ஒரு புது விஷயம், இந்த மாதிரி கம்யூனிட்டி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி நீங்கள் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க, இல்லை யார் உங்களை இன்ஸ்பயர் பண்ணது? ஓகே, ஸோ இதில் வந்து ஐ டோல்ட் நான் ஐ எம் த மோஸ்ட் அன்டிசர்விங் பர்சன் டு ஸ்டார்ட் திஸ் கம்யூனிட்டின்ட்டு. ஹவு டு மேக் மை செல்ஃப் த டிசர்விங் பர்சன் டு ஸ்டார்ட் திஸ் கம்யூனிட்டி. எல்லா ஆண்டர்பிரினரோட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெயின் நாலேஜ் ஃப்ரம் தெம். ரைட். அவங்ககிட்ட சும்மா போயிட்டு வந்து என்னோட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு மென்டர் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. வாட் வில் தே கெட் இன் ரிட்டன் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும்ல. ஐ டோல்ட் தெம், என்னோட பாட்காஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வாங்க, அந்த பாட்காஸ்ட் வந்து 100+ கண்ட்ரீஸில் கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே மோஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸ் வேர் ஓப்பன். அண்ட் அந்த ஆண்டர்பிரினர் கிட்ட அந்த பாட்காஸ்ட் முடிஞ்சு பேசும்போது என்ன தெரியுமா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன் ஷாம், நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா நான் என்னால முடிஞ்ச சப்போர்ட்லாம் பண்றேன் அப்படின்ட்டு இப்போ பே மோகன்ல இருந்து நாங்க பேசின ஒவ்வொரு ஆண்டர்பிரினரும் தே மென்ஷன் திஸ். நாங்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் நான் இதை பண்ணணும்னு நினைச்சேன், நீங்க பண்றீங்க, வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ அப்படின்ட்டு அந்த ஆண்டர்பிரினரே அப்படியே மென்டார் பண்ணி எங்களோட ஜேர்னியை ஷேப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க என்னென்ன விஷயம் பண்ணணும்னு நினைச்சாங்க, அண்ட் அது பண்றதுக்கு சில நேரம் வந்து மேன் பவர் இருக்காது, சில நேரம் மணி இருக்காது, நம்மளோட ஈவெண்ட்ஸுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வந்தாங்க. மோஸ்ட்லி எப்படின்னா இந்த இன்டர்வியூஸே ஒரு மென்டர்ஷிப் செஷன் மாதிரி தான் நமக்கு. ரைட். ஓகே. அவங்களை கேட்போம், எப்படி நீங்க உங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு கேட்டால் அதை தான் நான் என் வீட்டில் போய் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். எப்படி நீங்க உங்க பிசினஸை 10x ஸ்கேல் பண்ணீங்கன்னு கேட்டால் அதை தான் நான் தமிழ்பிரினர்ல ஸ்கேல் பண்றதுக்கு அப்ளை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து டேரக்டாவே அந்த ஆண்டர்பிரினர்ஸ் கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு.
நைஸ். அண்ட் இட் ரெக்வயர்ஸ் a lot of passionல நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு உங்களோட நாலேஜா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், நீங்க எவ்ரிடே யூ மஸ்ட் பி ஆன் டாப் ஆஃப் எவ்ரிதிங். இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி இப்போ ஜிஎஸ்டியில் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் வந்திருக்குன்னா ஹவு டு ஐ ஹெல்ப் மை ஃபெலோ மெம்பர்ஸ் கிவ் அ நாலேஜ் அபவுட் இட். ஸோ ஹவு டு யூ என்ரிச் யுவர் நாலேஜ், எங்கேருந்து நிறைய கற்றுக்குறீங்க? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் வரைக்கும் நம்ம தமிழ்பனர் ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன பண்ணோம்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி அவேர்னஸ் வரணும்னா என்னென்ன ஸ்டார்ட் அப் எந்தெந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, யாருக்கிட்டேருந்து ரைஸ் பண்ணுறாங்க, அவங்க நெக்ஸ்ட் இந்த ஃபண்டை வச்சு எப்படி பிஸ்னஸ் க்ரோ பண்ண போகிறாங்க, இதை வந்து ஒரு சின்ன நியூஸாக தங்கிலீஷில் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நியூஸை ஷேர் பண்ண நிறையா மக்களுக்கு வந்து அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிது. இந்த நியூஸை நாங்கள் ஷேர் பண்ணோம்னா நாங்கள் ஒரு 20-25 இடத்த பற்றி பார்க்கணும், நியூஸ் வரது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் போட ஆரம்பிக்கிறோம். முதல் 3 வருஷத்துக்கு நாங்கள் நியூஸை தேடி போயிட்டு இருந்தோம். அடுத்த 3 வருஷத்துலேருந்து நியூஸ் எங்களை தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா we are in the community அப்படிங்கிறதுனால, ரைட்? ஸோ குட் நியூஸ் ஆர் பேட் நியூஸ் ரீசென்ட்லி God willing it has always come to us rather than we going there and then going to search for it. அது ஒரு சின்ன ஈவெண்ட்ல ஏதாவது ஒரு கெஸ்ட் சொல்ற ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து வரலாம், திடீர்னு யாராவது ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இன்ஃபர்மேஷன் கம்ஸ் டு அஸ் currently. So that is how it is. இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் எனக்கு அப்படின்னு நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க? குளோபலி இப்படி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு குளோபல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஸோ அவுட் சைட் இந்தியாவும் சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஸோ இது என்னோட ஒரு பிக் சேலஞ்ச் இந்த கம்யூனிட்டியில் அப்படின்னா எனிதிங் ஸ்பெசிஃபிக்? ஐ திங்க் என்னோட டீம் வச்சு சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு லாங் கேம். ஓகே, டீமை வந்து இதிலிருந்து ஒரு நல்ல லேர்னிங் இருக்கும், நல்ல இது இருக்கும்னு புரிய வச்சு அவங்கள வந்து நம்மளோட சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இதில். ஸோ ஐ திங்க் மேக்கிங் தெம் அண்டர்ஸ்டாண்ட் இதில் வேல்யூ இருக்குது இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் சேலஞ்சஸ் ஐ ஃபேஸ்ட். அண்ட் பட் நவ் வி ஆர் ரியலைசிங், இப்போது ப்ரீவியஸாக தமிழ்பனரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஃபெயில் ஆயிருந்தார், தமிழ்பனர் ஜாயின் பண்ணோன்னு சொல்லி வந்திருந்தார். ஹி ஒர்க் ஃபார் 1.5-2 years. நவ் ஹி ஸ்டார்டிங் இஸ் ஓன் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப். அண்ட் தென் லிட்ரலி ஹி சேஸ், இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து எனக்கு ஒரு 2 years முன்னாடி இருந்ததுன்னா நான் அந்த ஸ்டார்ட் அப்ல ஃபெயிலே ஆயிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் தமிழ்பனர்லேருந்து வெளில வந்து 6 monthsல ஹி ரைஸ்ட் ஃபண்ட்ஸ் ஆல்சோ, ரைட்? ஸோ இந்த லெவலுக்கு அவருக்கு கனெக்ஷன் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிருது. திஸ் இஸ் வாட் த டீம் ஹூ இஸ் தேர் அலாங் வித் மீ வில் கெட். ஸோ டீம் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த சேலஞ்ச் தான், கன்வின்சிங் தெம் தட் திஸ் இஸ் அ குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டு பர்ஸ்யூ. கம்யூனிட்டி ரன் பண்ணுறதும் ஒரு வேலை தான் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிசிஎஸ்ஸா சிடிஎஸ்ஸா, ஓகே இது என்ன தமிழ்பனர்னு சொல்கிறேன், என்னது அது அப்படின்னு கேட்குற ஸ்டேஜில் தான் இருப்போம். ஸோ வி ஆர் நாட் அட் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம் பிகாஸ் கம்யூனிட்டி ஒரு பிஸ்னஸ் மாடலாக இதுவரை எவால்வ் ஆனதே கிடையாது. கன்வின்சிங் டீம் இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் திங்ஸ். அண்ட் ஆஸ் அ கம்யூனிட்டி சேலஞ்ச் அப்படின்னா ஐ திங்க் மெயின்லி அந்த போட்டி பொறாமையை தாண்டி கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஷுட் பி தேர் டு ஹெல்ப் ஈச் அதர் அவுட். தட் இஸ் ஒன் பிக் சேலஞ்ச். அண்ட் அது பார்க்கும்போதே அது கீழே ஒரு 4-5 லேயர் வரும்னு வச்சுக்கோங்களேன். போய் சொல்லாமல் இருக்கணும், ஏமாத்தாமல் இருக்கணும், மற்றவங்களுக்கு வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்கணும், அண்ட் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் கம்யூனிட்டிக்குள்ளே. ஏன்னா கம்யூன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு இல்லை, இதெல்லாம் இது ஆப்சென்ட் ஆகிற இடத்துல தான் கம்யூன் அப்படிங்கிற விஷயம் வருது. ஸோ ஐ திங்க் அந்த சண்டை எதுவும் இல்லாமல் அந்த கம்யூனிட்டி கொலாபரேஷனை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் சேலஞ்சஸ். ட்ரூ. ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதோ, நிறைய மெம்பர்ஸை கேதர் பண்ணும் போதோ, யூ ஹேவ் டு மேக் ஷூர் ஹவு பிக் இஸ் யுவர் டீம், ஹவு எஃபெக்டிவ்லி யூ பிளான் வெல் அஹெட், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய டீம் இருக்கும்? ஐ ஃபீல் லைக் 10 to 15 மெம்பர்ஸாவது ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு தேவைப்படும்ல. அண்ட் ஐ பீன் டு ஃபியூ ஆஃப் யோர் ஈவெண்ட்ஸ், இட் இஸ் மேசிவ்லி கண்டக்டட். ஒரு 1000-1500 பேருக்கு மேலே வராங்க, கான்ஸ்டண்ட்டாக தெர் இஸ் கிவிங் அவுட் நிறைய செஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது. ஸோ ஐ தாட் 10 to 15 மெம்பர்ஸாவது. It's a 4-member team. Oh my God. Okay. Last November it was a 2-member team. On a 2-month, 3-month basis we added one member on a monthly basis. Event பண்ணும்போது என்னன்னா இது ஒரு கம்யூனிட்டிங்கிறதுனால மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து வாலண்டியர் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து யோசிக்க கூட முடியாது. ஒரு 20 crore ரெவன்யூ பண்ணுற ஃபவுண்டர் வந்து ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறாரு, ஷாம் இது வந்து நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி, எங்கள் வீட்டு கல்யாணம்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, தோளில் துணியை மாட்டிட்டு நான் வந்து சமையல் அறையிலே தான் நிற்பேன், அந்த மாதிரி நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து பெட்டி தூக்குறதுலேருந்து அத்தனை வேலையும் தமிழ்பனருக்கு பார்த்து தந்தார். ஈவெண்ட் ஒரு நாள் முன்னாடி, ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இருந்து இது அத்தனை முடிச்சுட்டு தான் அவர் கிளம்பினார். ஸோ இந்த மாதிரி லெவலில் அந்த ஃபவுண்டர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஈவெண்ட்டோடைய அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ரெக்யர்மெண்ட் எல்லாமே நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது ஈஸியாக. பட் இது ஷாக்கர் தான், ஒரு 4-member டீம் வித் வாலண்டியரிங் இவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் ஈவெண்ட் பண்ண முடியும்னா. ஸோ இந்த டீம் க்ரோஸ் அப்போ எங்களுக்கு உங்ககிட்ட இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கூட்டிகிட்டே போகும்ல. ஸோ
how do you identify entrepreneurs that you showcase? ஏன்னா நான் நிறைய உங்கள் ஈவெண்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் சரி சில entrepreneurs ஷோகேஸ் பண்ணுறீங்க. ஸோ அவங்கள்ட்ட என்ன குவாலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஓகே திஸ் இஸ் அ ரைட் சாய்ஸ், ஏன்னா நீங்கள் யூஆர் அன் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி தான், இவரை ப்ரமோட் பண்ணும்போது what are the qualities that you look out in him? ஸோ நம்ம பேரில் தமிழ்ப்பண்ணன்னு சொல்லிட்டோம், தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பிரினர்ஸை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க ஒருத்தவங்களோ கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்தவங்க ஒருத்தவங்களுக்கோ வந்து யூடியூப்லேருந்து பார்த்து எப்படி கற்றுக்கிட்டு எப்படி ஆண்டர்பிரினர் ஆகணும், எப்படி நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆனால் மதுரையில் நான் நெய்வேலி பையன் தான், எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது, என்னடா பண்ணணும் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு அடுத்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரைட், இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ எனக்கு யாரோட ஜர்னி ரிலேட்டபிளாக இருக்கும், சென்னை இல்லாமல் கோயம்புத்தூர் இல்லாமல் Tier 2 Tier 3லேருந்து வந்த ஒரு ஆண்டர்பிரினர் பார்க்கும்போது இவர் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இவர் ஆண்டர்பிரினர் ஆகி இவர் ஸ்டார்ட் அப் சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அண்ட் அவங்க கிட்ட பேசும்போது தெரியும் அந்த ஹம்பிள்னஸ் இருக்கும், ரொம்ப போஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அண்ட் ஓப்பனாக என்ன நடந்தது என்ன நடக்கல அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புவாங்க. ஸோ இப்போ ஜென்ரலி ஜென்சி அந்த மாதிரி மெம்பர்ஸ்ட்டை பார்க்கும்போது ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு ஃபேன்சி திங் மாதிரி தான் பார்க்கறோம். இப்போ எவரிபடி ஆண்டர்பிரினர் ஆறாங்க, நானும் ஆண்டர்பிரினர் ஆறேன். அதை ஒரு ட்ரெண்டா ப்ரோமோட் பண்ணாத ஒருத்தவங்கள தான் வந்து நாங்க கூப்பிடுவோம். இட்ஸ் a painful thing really. there are goods and good bad எல்லாமே இருக்கு, அதுல ஜாய் டேஸ் சாரோ டேஸ் எல்லாமே இருக்கு. பட் அது ரெண்டுத்தையும் ஈக்குவலா பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் மற்ற மெம்பர்ஸ் கிட்ட. ஸோ வி சூஸ் entrepreneurs who are basically humble, who are relatable to aspiring entrepreneurs, who will talk and guide people in a right way. இதுதான் this is how we choose our guests. Wonderful. ஸோ இந்த ஒரு Tier 2 Tier 3 பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு பிளேஸ்லேருந்து வந்த ஒரு மெமரபிள் ஸ்டோரி எங்கள் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு மெமரபிள் ஸ்டோரி எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ஓகே, ஐ திங்க் இப்போபேயோட ஸ்டோரி சொல்லலாம். ஆனால் it is sheer hard work from their side. Your storyல ஒரு ஆர்டிகல் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிகல் வந்ததுக்கப்புறம் we told I think we should definitely get him on our platform சொல்லிட்டு way back in 2021 we had him on our show. And அதுக்கப்புறம் திருப்பி 1 or 2 ஈவெண்ட்ஸ்ல சக்சஸிவா he was there as a part of our guest on our show. And then Grand Sangamam 2022ல he was again one of the chief guests, and Ipope also sponsored for our event, right? And after which he became like super successful, super scaling business. We don't take any credit for this, but glad that we were able to identify one of the entrepreneurs. நாங்க அவருக்கு வந்து ரிசோர்ஸ் கொடுக்கறதோ சப்போர்ட் பண்றதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. பட் இட் இஸ் லைக் ஐடென்டிஃபையிங் சம் ஆஃப் தி entrepreneurs and throwing some limelight. இந்த மாதிரி ஒரு entrepreneur இருக்காங்க to the society, that he becomes like a torch bearer for the next set of entrepreneurs. That is what we should take pride in probably. Very nice, very nice. So any particular women entrepreneurs, ஏன்னா இப்போ women entrepreneurs ஓட numbers increase ஆகிட்டே வருது, lot of women entrepreneurs are emerging. ஸோ அப்படி இருக்கும்போது உங்க பிளாட்ஃபார்ம்ல எவ்வளோ women entrepreneurs இருக்காங்க? ரொம்ப கம்மி ஆக்சுவலி. நேற்று தான் பேசிட்டு இருந்தோம் அந்த டீம்ல. 100 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 பேர் தான் இருக்காங்க women entrepreneurs. ஓகே, and that is disappointing at multiple levels also. அதுக்கு என்ன ரீசன்? பிகாஸ் இப்போ நிறைய இடத்துல கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்குபேட்டர்ஸாக இருக்கட்டும், விமன் ஆண்டர்பிரினர்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஒரு விமன் ஆண்டர்பிரினர் ஏன் இன்னும் அந்த அளவுக்கு எமர்ஜ் ஆகி வெளியே வர மாட்டேங்கிறாங்க? அட்லீஸ்ட் 50-50 கூட ஏன் வரதுக்கான ப்ராபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கு? 50-50 எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 years ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 3-5 out of 100லேருந்து அதை 20 லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. I think basically we are hardwired that entrepreneurship business எல்லாம் மென்னுக்கு தான், விமனுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு என்வைரன்மெண்ட் வந்துருது. இப்போ சில ஃபார் எக்ஸாம்பிள் டேக் யுவர் கேஸ் ஆல்சோ, யூ ஆர் டூயிங் இட் அலாங் வித் யுவர் ஹஸ்பண்ட் as well. This is really good. And even my wife has also told that தமிழ்ப்பண்ணர் நான் வரேன், நான் பண்ணுறேன். Even during the early days she has built the website. பட் ஒரு ஸ்டேஜில் வரும்போது even though I invite her, she says நான் வந்து இங்கே கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கிட்டா தான் உங்களால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அது மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. I think as men we are also morally obliged to take some more responsibility at the level of your home so that women are stepping out. இப்போ நான் என் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுற அப்படின்னா தமிழ்ப்பண்ணரோட ஜேர்னியோட ஒரு பீக்குக்கு வந்ததுக்கப்புறம் I think I should take some time off so that you will start your startup and I'll be there supporting you like how you supported me. இந்த மாதிரி எப்போ ஒவ்வொரு வீட்லேயும் நடக்குதோ then we will be able to see at least 30% out of 100 entrepreneurs. But that's true. Very nice and a true initiative from you. Hopefully இன்னும் நிறைய men அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா a lot of women can come outside. Just not like இதை நான் வீட்டை ஒருத்தர் பார்த்துக்கிட்டா தான் நம்மளால இன்னொரு வேலை பண்ண முடியும்னு இல்லை. Maybe we can multitask. Only women is not only for multitasking. Men நிறைய multitask பண்ணலாம்.
ஸோ ஹோப்ஃபுல்லி திங்ஸ் சேஞ்ச். அப்சல்யூட்லி. ஸோ இது எப்படி ஒரு இன்க்ளூசிவ் என்வாயர்மெண்ட்டாக ஆக்குறீங்க? பிகாஸ் உங்ககிட்ட வர ஃபவுண்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்காங்க, அதுக்கும் பிஃபோர் ஐடியாவே இல்லாமல் என்ன பண்ண போகிறேன்னு கூட தெரியாத நிறைய பேர் வராங்க. சில பேர் இப்போ மாதிரி இப்போ க்ரோத் ஸ்டேஜில் இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் உள்ள இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி இன்க்ளூசிவாக இந்த பிளாட்ஃபார்ம் வச்சுக்குது? ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ வில் பி இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரிபடி, எல்லாருக்கும் ஒரே இடமா தான் இருந்தோம். அண்ட் தென் வி அண்டர்ஸ்டுட் தட் ஐடியா ஸ்டேஜில் இருக்கிறவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு 1 crore பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் 10 crore எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியாவில் இருக்கிறவங்க நான் எப்படி ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுவேன், நான் எப்படி அதை முதல் 100 கஸ்டமரை எப்படி பிடிப்பேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்காங்க. 1 crore to 10 crore எடுத்துகிட்டு போகிறவங்களாம் வந்து நான் எப்படி என்னோட டீமை ரீடைன் பண்ணிப்பேன், எப்படி வந்து என்னோட ஜிடிஎம் ஃபிகர் அவுட் பண்ணுவேன், இந்த மாதிரி சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸோட வராங்க. ஸோ வி செக்ரிகேட்டட் தெம். லைக் நீங்கள் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஐடியா ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு பேசிக் லெவல் நெட்வொர்க்கிங் வேணும், உங்கள் கோஃபவுண்டரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் உங்களோட டவுட்ஸ்லாம் ஒரு இடத்துல ஷேர் பண்ணி ஆன்சர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழ்பனரில் லிங்க்டின் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கோங்களேன் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ், தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பிரினர்ஸ் மட்டும். இந்த பிளாட்ஃபார்ம் இந்த ஒரு ஆப் பேஸ்ட் கம்யூனிட்டியில் அவங்க போயிட்டு அவங்களோட குவரிஸை வந்து போட முடியும், அவங்களால அவங்க கோஃபவுண்டரை பிடிச்சிக்க முடியும், அவங்களால ஒரு 50+ செஷன்ஸ்லேருந்து ஐடியா ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி, க்ரோத் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாஸ்டர் கிளாஸஸ்லாம் பார்க்க முடியும். நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணுற மாதிரி நான் ஒரு 100 பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் ரெக்கார்டட் செஷனாக அவங்களால வியூ பண்ண முடியும். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த லேர்னிங் அண்ட் நெட்வொர்க்கிங் இந்த 2 கீ டேர்ம்ஸும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணி விட்டுரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வாங்கலாம். க்ரோத் ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐ வாண்ட் டு சேவ் டைம், ஐ வாண்ட் டு சேவ் மணி, இந்த 2 கீ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட வராங்க. அப்போது ஒரு 100 கஸ்டமர் 150 கஸ்டமர்கிட்ட பேசினதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சது, இவங்களை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கிற மக்கள் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ தேர் ஷுட் பி சம்திங் மோர். அப்போ வந்து கிளப் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணோம். கிளப் ப்ளஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக க்ரோத் ஸ்டேஜ் ஆண்டர்பிரினர்ஸ் ஒரு 25 lakhலேருந்து 25 crore ரெவன்யூக்குள்ளே இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் மட்டும் அவங்கள ஆன்போர்ட் பண்ணோம். அவங்களுக்கு சேவ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து நீங்கள் போய் பிளாட்ஃபார்மில் போடுங்க, யாராவது வந்து ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 crore பண்ணுற ஒரு ஃபவுண்டர் கிட்ட நான் போய் சொல்ல முடியாது. அவங்களுக்கு இமீடியட்டாக சொல்யூஷன் வேணும், இமீடியட்டாக அந்த கனெக்ஷன் வேணும். less than 5 minutes turnaround டைமில் என்ன கான்டாக்ட் கேட்குறீங்களோ நீங்கள் தமிழ்நாட்டில் we will be able to provide. This is the value proposition we give them. And today we have done more than 300+ requests which are sorted out in less than 5 minutes. எங்ககிட்ட ஒரு 6000+ கான்டாக்ட் டேட்டா பேஸ் இருக்குது. இந்த மாதிரி 100 கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிளப் ப்ளஸில் இருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, they are sitting on top of roughly 1 lakh+ கான்டாக்ட் டேட்டா பேஸ், ரைட்? அண்ட் என்ன கொரி கேட்டாலும் இமீடியட்டாக ஆன்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஹிக்கப்பே கிடையாது. எந்த விஷயம் ஒரு க்ரோத் ஸ்டேஜ் ஆண்டர்பிரினருக்கு 3 மாதம் 4 மாதம் ஆகுதோ அதெல்லாம் இப்போ ஒரு வாரத்தில் சார்ட் அவுட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த ஃபீட்பேக் பீப்புளாக இருக்குது. ஸோ இது சேவ் டைம் ஆஸ்பெக்ட். சேவ் மணி ஆஸ்பெக்ட்னு பார்க்கும்போது க்ரோத் ஸ்டேஜில் நிறையா பேர் இந்த மாதிரி ஹோஸ்டிங்க்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்சஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs 15 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தே ஃபீல் ப்ராபப்ளி எனக்கு இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வர இந்த நான் சம்பாதிக்கிற பணத்தை திருப்பி சாஃப்ட்வேர்லேயே போடுற மாதிரி இருக்கேங்கன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. We told we will collaborate with some of the softwares where you are actually spending more money. AWS இருந்து ஒரு $10,000 credits தராங்க தமிழ்பனர் கிளப் ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு. Zoho for startups-லேருந்து 1.87 lakh worth of credits தராங்க. DigitalOcean, Miro, அப்புறம் Make.com, Webflow, இந்த மாதிரி என்னெல்லாம் டெக் ஸ்டாக்ல நீங்கள் பில்ட் பண்ணுவீங்களோ அது அத்தனை பேரும் ஸ்டார்ட் அப் கிரெடிட் தந்துட்டாங்க. இது மாதிரி இந்த 100 பேருக்கு we have saved more than 7 crore rupees in expenses in the last 3 years. Imagine the 100 பேர் 7 crore-னா ஒரு ஆண்டர்பிரினர் கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறாங்க பாருங்க. Right, so save time, save money is exactly our offering for the Club Plus members. So 100 members இருக்காங்க, we want to take it to 1000 members. That is our aspiration for Club Plus currently. This is how we have segmented currently. இது இல்லாமல் fundraise பண்ணுறது சொல்கிறாங்க. On a case to case basis we take them. We have helped at least 10 to 15 founders ஒரு 150 to 200 crores வரைக்கும் fundraise பண்ணுறதுக்கு we have handheld and then helped them. That's wonderful actually. நீங்கள் இவ்வளோ tangible outputs-உம் கொடுக்க முடியாது as a community. So intangible-ஆக you can spread knowledge, you can spread a lot of giving, இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஆனால் tangible-ஆக fundraise-ஆக இருக்கட்டும், let it be the credits that you give, நிறைய tie-ups-ஆக இருக்கட்டும், that's very nice thing. ஆனால் நிறைய நீங்கள் இப்போ காலேஜஸ் போகிறீங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது? அவங்களுக்கு தமிழ்பிரினர் ஏதாவது வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறீங்களா? ஆக்சுவலி நிறைய காலேஜுக்கு போயிட்டு இருந்தோம் முன்னாடி. எங்களோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் மாடல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஆண்டர்பிரினர் ஆக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் when we pitch to colleges told எங்களுக்கு இது வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே கிடையாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டால் எங்கள் டெசிஷன் மேக்கர் ஸ்டூடெண்ட் கிடையாது, பேரண்ட்ஸ் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை காலேஜில் போடுறாங்க. பேரண்ட்டுக்கு என்ன வேணும், பையன் 4 வருஷம் முடியும் போது பிளேஸ் ஆறானா இல்லையா அப்படிங்கிற ஃபேக்டர் தான் வேணும். ஸோ colleges told we don't have anything tangible with what you are doing for college students. சரி, அப்போ நேராக ஸ்டூடெண்ட் பக்கம் போகலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட் கிட்ட போனால் முதல் அந்த 3rd year 4th yearல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே ஒரு பீக் வரைக்கும் வரும். அப்புறம் அந்த பையனோட ரூம்மேட் வந்து மைக்ரோசாஃப்ட்ல பிளேஸ் ஆயிருக்கேன் மச்சான், 18 lakhs பேக்கேஜ், கூகுளில் பிளேஸ் ஆயிருக்கேன் 30 lakhs பேக்கேஜ் அப்படின்னு சொல்லும் போது இந்த பையனுக்கு என்ன ஆகும், ஃபோமோ வந்துடும். இட்ஸ் லைக்
ஒரு 1000 மெம்பர்ஸ்ல ஒரு 5 மெம்பர்ஸ் ஆர் ஒன்லி ஏபிள் டு பர்சியூ இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் தேர் எட். ஸோ ப்ராபப்ளி இந்த பியர் ப்ரெஷர்னாலேயோ இல்லை இந்த விஷயங்கள்னாலேயோ வந்து வி யூஸ் டு டெல் who is your biggest competitor னு கேட்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ் will tell sleep is our biggest competitor. அது மாதிரி we will tell காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது placement is our biggest competitor அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ திங்க் எப்படி வந்து நீங்கள் காலேஜ் போகும்போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்டர் ஆன உடனே பேரண்ட்ஸ்க்கு நல்ல விசிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய போர்டில் கம்பெனி நேம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பிளேஸ்ட், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு போர்டு ஆண்டர்பிரினர்ஸ் ஃப்ரம் ஆர் காலேஜ், கிரீஷ் மாத்ருபூதம், ஃப்ரெஷ் டெஸ்க், நாஸ்டாக் லிஸ்டட். இந்த மாதிரி ஒரு 10 ஆண்டர்பிரினர் பேரை நீங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். We will try to do this and we would like to bring this change in college. It's a very nice initiative. Like இப்போதான் நானும் யோசிக்கிறேன், ஆமா எல்லா காலேஜஸ் பக்கத்துல ஏன் அங்க இருந்து வந்து ஆண்டர்பிரினர்ஸை பத்தி ப்ரமோட் பண்ணவே இல்லை. ஸோ டேக் மை காலேஜ் ஆல்சோ, அங்கே பிளேஸ் ஆனவங்களெல்லாம் போட்டாங்க. பட் ஆனால் ஒரு ஆண்டர்பிரினர் ஜேர்னியை நோக்கியோ இதை நோக்கியோ அவ்வளோ புஷ் இல்லை. இஸ் இட் பிகாஸ் பேரண்ட்ஸ் அதில் ஹாப்பியா இல்லை, அதனால மேனேஜ்மெண்ட் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்களா? நான் சொன்னேன் இல்லை, என்னோட ஸ்டோரியிலே என் பேரண்ட்ஸ் சந்தோஷமா இல்லை. நான் ஸ்டார்ட் அப் கூட ஆரம்பிக்கல, நான் ஸ்டார்ட் அப் ஜாயின் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். அதுக்கே வந்து அவங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ரைட், பேரண்ட்ஸ் அப்படி ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களோட ஜென்ரேஷன் ஜென் எக்ஸோட ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா ஒரு இன்கம்ல செட்டில் ஆனோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களோட பேபி பூமரோட இதில் எப்படி இருந்ததுன்னா சர்வைவலே கொஸ்டினபிளாக இருந்தது. அண்ட் அவங்க ஒரு வாழ்க்கை வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு அமைச்சு தந்திருக்காங்க. அதை வந்து ரீட்டைன் பண்ணி நம்மளை வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாமல், தூக்கத்துக்கு கஷ்டப்படாமல் நம்மளை எடுத்துகிட்டு போனோங்கிறத நம்ம பேரண்ட்ஸோட மோட்டிவாக இருந்தது. அப்போ அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி செட்டில் ஆனாங்களோ அது மாதிரி நம்மள செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதா அவங்களோட மோட்டிவ். தட் இஸ் தி பிரைமரி ரீசன் தே ஆஸ்க் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க காலேஜில் பிஃபோர் புட்டிங் அ கிட் ஆன் தேர் ஆன் டு சம் காலேஜ். இப்போ நம்ம ஜென்ரேஷன் முடியும் போது என்ன தெரியுமா ஆகும், நம்ம இந்த கேள்வி கேட்போம், எவ்வளோ பேர் ஆண்டர்பிரினரா இருக்காங்க உங்க காலேஜ்ல, இந்த கேள்வி நம்ம கேட்போம். பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஏன் எல்லாரும் ஆண்டர்பிரினர் ஆகணும்? சரி, நானும் ஒரு ஜாபுக்கு போகலாம், நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகிக்கலாம், பிகர் பேக்கேஜஸ் வாங்கிக்கலாம், ஐ கேன் ஆல்சோ லிவ் அ சேஃப் அண்ட் அ செக்யூர்ட் லைஃப் பண்ணிட்டு போகலாமே. நானும் ஏன் ஆண்டர்பிரினர் ஆகணும்? அதுவும் தமிழ் கம்யூனிட்டியில் நீங்கள் நிறைய தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளாக ஏன் ஆண்டர்பிரினர் ஆகணும்? ஸோ அது ஹவு வில் யூ கன்வின்ஸ் மீ? ஓகே, டெய்லி காலையில் எழுந்துச்சு ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம். டிராஃபிக் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், குடிக்கிற தண்ணி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், சுற்றி பார்க்குற குப்பையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், நல்ல ரோடு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் யார் சால்வ் பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தவங்க சால்வ் பண்ணோம்ல. அந்த ப்ராப்ளமை பார்க்குற 1000 பேரில் ஒரு 4 பேரோ 5 பேரோ நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் ஆண்டர்பிரினர்ஸ் ஆகிறாங்க. சொல்ல போனால் எல்லாரும் ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை தாண்டி நான் இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வரணும் இல்லையா? அன்னைக்கு என்னோட ஜேர்னியே மொத்தமாக முடிஞ்சிருக்கலாம். எங்கள் தமிழ்நாடுலேருந்து ஆண்டர்பிரினர்ஸ் இல்லை, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்யூனிட்டியே இல்லை அப்படின்னு சொல்கிறதோட என்னோட ஜேர்னி முடிஞ்சு போயிருக்கும். அது பேர் கம்ப்ளைண்ட். அதுக்கு அடுத்தது என்ன ஆக்ஷன் நான் எடுக்கிறேன்? ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். That is where the real change is, right? When you decide to do some action on whatever you are complaining about. So when more people start taking action on whatever they are complaining, the city becomes உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 3 கிலோமீட்டர் நல்லா இருந்தாலே பரவாயில்ல தானே. அது மாதிரி ஒரு 1000 பேர் யோசிச்சாங்க அப்படின்னா அந்த என்டையர் சிட்டியே நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு கிராமத்தை எடுத்துக்கோங்க, அந்த கிராமத்தில் ஒரு 10 பேர் இந்த மாதிரி யோசிச்சாலே போதும்ல, அந்த கிராமமே நல்லா இருக்கும்ல. இப்போ இதை தாண்டி இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் வாங்க. ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன? காலேஜ் படிக்க போனா பையன் இன்ஜினியரிங் முடிச்சா வேலையே இல்லை அப்படின்றாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு கிராமத்துல யாராவது ஒரு ஆண்டர்பிரினர் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு 20 பேருக்கு வேலை கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த 20 பேர்ல இருந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல ஒரு 2 பேர் வெளியில வந்து நானும் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இந்த இவர் மாதிரி பண்ணணும். இப்ப ஜோஹோ வந்து தென்காசியில பண்றாங்க. தென்காசிலேயே ஒரு 5 வருஷம் வேலை பார்த்த ஒருத்தர் நான் வந்து தென்காசிலேயே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு 50 பேர் எம்ப்ளாய் பண்ண இது அப்படியே அழகா ஒரு இதுவா டெவலப் ஆகிட்டே போகும். மற்றவங்களுக்கும் அந்த தாட் ப்ராசஸ் வரும். லுக் அட் த கைண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இட் வில் கிரியேட். ஒரு 100 பேர் ஒரு $1 பில்லியன் கம்பெனி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட $1 trillion ஜிடிபியில் 10% ஆண்டர்பிரினர்ஸ்னாலே கொண்டு வந்துட முடியும். இன்னைக்கு அது வந்து less than 0.01% தான் இருக்கு ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட இருந்து வர கான்ட்ரிபியூஷன் டு தி ஜிடிபி. இப்போ ஒரு $1 trillion ஸ்டேட் ஆனோம், ஜிடிபி ஸ்டேட் ஆனோம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டர்பிரினர்ஸ்க்கு அதுல ஒரு பங்கு இருக்கணும் இல்லையா? அப்படிங்கும் போது ஒரு 100 கம்பெனிஸ் ஒர்த் $1 பில்லியன் டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்னா தட் இட் செல்ஃப் இஸ் பிரிங்கிங் $100 பில்லியன் அவுட் ஆஃப் த $1 trillion. வண்டர்ஃபுல். ஆக்சுவலி ஆமா, இதுக்கு இப்படி ஒரு சைடு இருக்கு. ஸோ ஆண்டர்பிரினர் நம்ம வந்து கம்ப்ளைனிங் செக்மெண்ட்ல இல்லாம சொல்யூஷன் ப்ரொவைடரா இருக்கும் போது திங்ஸ் கெட் பெட்டர். சரி, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். ஸோ தமிழ்பிரினர் வரதுக்கு முன்னாடி நான் வேற மாதிரி இருந்தேன், பட் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் அ குட் லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதில் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இல்லை எமோஷ்னலா யாராவது உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்காங்களா? ஆக்சுவலி ஆன் அ டெய்லி பேசிஸ் வி கெட் கால்ஸ் டெல்லிங் தட்
ஒரு ஹெல்ப் நாங்கள் பண்ணது வந்து அவங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அதை குவான்டிஃபை பண்ணி ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ண முடியல ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங். பட் இப்போது க்ரோத் ஸ்டேஜில் இருக்கிற எங்களோட கிளப் பிளஸ் மெம்பர் ஒருத்தர் வந்து ஒரு கனெக்ஷன் கேட்டிருந்தாரு. அவங்க கம்பெனியில் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ராக்டிஸ் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஹி மெட் சம்படி as a result of that connection. அண்ட் அந்த கம்பெனியில் அவங்க கொலாபரேட் பண்ணி the சைபர் செக்யூரிட்டி கம்பெனி ரிசீவ்ட் அ பேமெண்ட் ஃப்ரம் our கிளப் பிளஸ் மெம்பர். அவங்க வந்து ஃபீட்பேக் எடுக்கிறாங்க. இப்போ எங்களோட கிளப் பிளஸ் மெம்பரை எப்படி வந்து எங்கள் கம்பெனியை நீங்கள் டிஸ்கவர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்கும்போது அவர் வந்து ஓப்பனாக ஹி மென்ஷன் ஐ ட்ரஸ்ட் தமிழ்பனர் வித் வாட் எவர் தே சே. அந்த கனெக்ஷன்லேருந்து தான் நான் உங்களை மீட் பண்ணோம் அப்படின்ட்டு. ரைட். அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது லைக் அவங்களோட ஒரு என்டையர் ஒரு 3 month வந்து ஒரு 1 week ஷார்டன் ஆயிடுது அந்த ப்ராசஸ் பிகாஸ் ஆஃப் த கனெக்ஷன்ஸ் வி மேக். ரைட். அண்ட் வி ஆர் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் தட். ஏன்னா whatever it takes for them to get 10 crores, let's say it takes 2 to 3 years, and if they can get there in 1 year because of the time saved by us, by the connections by the virtue of connections we give, or by helping them raise funds, etc., that is the best thing, best feeling. Right. Okay. இன்னும் டச்சிங்கா ஒரு விஷயம் சொல்றேன். நான் இப்பதான் இது பேச ஞாபகம் வந்துட்டு, தமிழ்பனர் கம்யூனிட்டியா பண்ணல, அதுக்கு முன்னாடி பாட்காஸ்ட் ஃபேஸ்ல இருந்தோம். அப்போ வந்து இந்த சுகர் கேன் ஜூஸ் ஸ்டோரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியா பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes வந்து அந்த சுகர் கேன் ஜூஸ்காரரை இன்டர்வியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு 20 minutes வந்து ஒரு IIMB படிச்ச ஒரு பையனை வச்சு அதை அனலைஸ் பண்ணி ஒரு பிசினஸ் மாடல் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 40-minute எபிசோட். இந்த 40-minute எபிசோட வந்து நிறைய பேர் கேட்பாங்க. கேட்டுட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல நல்லா இருந்தது அது இதுன்னு மெசேஜ் அனுப்பாங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாலே முதல் 1000 followers வரைக்கும் வணக்கம், ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் தமிழ்பனர்னு கேட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆண்டர்பனர் ஆகிறதுக்கு அந்த மாதிரி பேசிட்டு இருப்பேன். ஒருத்தர் நான் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி வந்து அண்ணன் நான் வந்து கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டரியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், உங்கள் பாட்காஸ்ட் கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வேலையை விட்டுட்டேன் அப்படின்னாரு. ஐயோ தம்பி, நானே இன்னும் ஃபுல் டைம் வரல தமிழ்பனர். இது வந்து 2020 2020 February. நானே இன்னும் ஃபுல் டைம் வரலையப்பா, நீ என்ன அதுக்குள்ள வேலையை விட்ட அப்படின்னு கேட்டோன்னே இல்லைன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் அமிச்சார். அந்த இமேஜில் ஒரு TVS XL நல்ல பெயிண்ட் அடிச்சு ஆரஞ்சு கருப்பு பெயிண்ட் அடிச்சிருந்து. இது என்னது அப்படின்னு கேட்டோன்னே அவர் வந்து டைப் பண்ணி அமிச்சார். நான் வேலை பார்த்துட்டு இருந்த ஃபவுண்டரியில் எனக்கு வந்து மாதத்துக்கு 10,000 ரூபா சம்பளம் தந்தாங்க. என்னால் வீட்டோட எக்ஸ்பென்ஸ் இதையும் மேனேஜ் பண்ணவே முடியல. நான் வந்து அந்த சுகர் கேன் ஜூஸ் எபிசோட் கேட்டோன்னே நம்ம ஏன் இந்த மாதிரி ஒன்று பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு TVS 50 இருந்தது. அந்த TVS 50 மெக்கானிக் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக ரீபெயிண்ட் பண்ணேன். நான் ரீபெயிண்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஷவர்மா செட்டப் பண்ணிவிட்டு மொபைல் ஷவர்மா ஷாப் மாதிரி நான் பண்ணேன். கோவிடுக்கு 2 மாதம் முன்னாடி ஜனவரி பிப்ரவரி 2 மாதம் 40,000 ரூபா நான் சம்பாதிச்சேன். தேங்க்ஸ் டு யுவர் பாட்காஸ்ட். இப்போ சொல்லுங்க நான் வேலையை விட்டது கரெக்டா இல்லையா அப்படின்னு. தம்பி நீ சொல்றதை பார்த்தா நான் என் வேலையை விட்டுட்டு பண்ணலாம் போல் இருக்கேன். So this one story stood out and that was the primary reason for me to quit the job and come here, and this touched my heart really. Very nice. உங்களையுமே டச் பண்ற ஸ்டோரி இருக்குல்ல, நீங்க வேலையை விட்டதுக்கு முன்னாடி கூட you need an inspiration also. Ungalku you need also a lot of energy to come in. So very nice. How do you measure success? ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் இப்படி தான் சக்ஸஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறேன். இட் கேன் பி இப்போ தமிழ்பனோட சக்ஸஸ்னால் நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸா, இந்த மாதிரி இத்தனை சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் இருக்குது அதனால நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறீங்களா, இல்லை ரெவன்யூ நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம் அதனால சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறீங்களா, இல்லை எங்ககிட்ட இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இன்றைக்கி 80,000 இருக்காங்க, நாளைக்கு இட் கேன் பி 500,000, அந்த மாதிரி ஜாஸ்தியாக போகும்போது அதான் எங்கள் சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறீங்க?